இருள் சூழ்ந்த பெருங்கடலில் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை கயிறாகவும் வாசுகி பாம்பை கடைக்கோலாகவும் கொண்டு கடலை கடைந்தனர். உரத்த இசையும் அலைகளின் சத்தமும் ஒலித்தன. திடீரென ஹாலஹல விஷம் எழுந்து உலகை அழிக்கத் தொடங்கியது. அப்போது மகாதேவன் அதை அருந்தி நீலகண்டரானார். அமிர்த கலசத்தைச் சுற்றி கடுமையான போர் மூண்டது. திடீரென அழகிய பெண்ணுருவமாக மோகினி தோன்றினாள். விஷ்ணுவின் மோக அவதாரம். அவளது அழகில் தேவர்களும் அசுரர்களும் மயங்கினர். மோகினி அமிர்தத்தை விநியோகிக்க ஒப்புக்கொண்டாள். ஆனால் தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்து அசுரர்களை ஏமாற்றினாள். கைலாய மலையில் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். தூரத்தில் மோகினியின் அழகிய உருவம் தெரிந்தது. சிவபெருமான் கண்களைத் திறந்து அவளது மோகத்தில் மயங்கினார். எழுந்து அவளை நோக்கி சென்றார். அவர்கள் இணைந்தனர். அந்த தெய்வீக இணைவிலிருந்து ஒளிப்பந்து தோன்றியது. அது அழகிய குழந்தையாக உருவெடுத்தது. ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன். குழந்தையின் கழுத்தில் மணி ஒளிர்ந்தது. மணிகண்டன். தேவர்கள் சூழ்ந்து ஆசீர்வதித்தனர். சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.